ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை, தாமதம் என்பது தேவனின் மறுப்பு அல்ல என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில கால தாமதங்கள் ஆகலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்கிறார் என்று சொன்னாலே அவருடைய தாமதம் எல்லாமே அற்புதத்தை தான் என்ன செய்தது, கொண்டு வந்தது. சாமுவேல் பெற்றெடுப்பதற்கு அன்னாள் உடைய வாழ்க்கையில் காலதாமதமானது. ஆனால் அந்த தாமதம் தான் ஒரு சாமுவேலை என்ன செய்தது, கொண்டு வந்தது. அதே போலதான் ஒரு சாமுவேல் எப்படி என்ன செய்த தீர்க்கதரிசி என்பதை விளங்க பண்ணினானோ, ஒரு ஆசாரியனாய் இருந்தானோ, தேவனை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் விளங்க பண்ணினானோ, கர்த்தர் அந்த தாமதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினது போல இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் காலதாமதமாய் கொண்டிருக்கிறதோ, அது ஜபத்துக்காக இருக்கலாம், சில வேலையின் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், தொழிலின் காரியமாக இருக்கலாம். எந்த காலங்கள் எந்த காரியத்துக்கு தாமதமாகிறதோ அது எல்லாமே தேவனுடைய மறுப்பல்ல, தரமான காரியத்தை தருவதற்காக தான் தேவன் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாய் என்ன எழுதியிருக்கிறார்னா, அது 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 என்கிறதான வார்த்தை 5 முறை என்ன செய்கிறது, வருகிறதை பார்க்க முடிகிறது. அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இப்படி 5 முறை ஒரே வசனத்தில் வருகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது என்றால், குறித்த காலத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு காலத்தை என்ன செய்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொன்னாலே அவர் ஒரு குறித்த காலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு கூட அதற்கு ஒரு குறித்த காலத்தை பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்திருந்தார், குறித்து வைத்திருந்தார். இதே போல தான் நீங்கள் இன்னைக்கு அவசரப்படுகிறது போல கர்த்தர் அவசரப்படுவார் நினைக்கக்கூடாது. நீங்கள் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குறித்த காலம் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்குன்னு குறித்த காலம் இருக்கிறது, உடைய திருச்சபைக்கென்று குறித்த காலம் இருக்கிறது. ஆத்துமாக்களே இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? ஆத்துமாக்கள் வரலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்தில் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி ஆத்துமாக்களை, ஏராளமானவர்களை, திரளான மந்தையை உடைய திருச்சபைக்கு தருவார். அது மாத்திரமல்ல, எந்த காரியத்திற்காக தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? தாமதித்து கொண்டிருக்கிறதா? தாமதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தர மறுப்பதற்காக அல்ல, சரியான நேரத்திற்கான ஆயத்தம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தேவன் நம்மளை தர மறுத்துட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை மறக்கலை. உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார், உங்கள் விண்ணப்பத்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் சரியான நேரத்திற்காக தான் தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் சரி தெரியுமா? இந்த நாள் தான் உங்களுக்கென்று குறித்த காலம். இந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் பதில் வரும். நீங்கள் விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.